ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவர் அனுசுயா என்பவரை நிச்சயம் செய்து வரவேற்பு நிகழ்ச்சிக்குப் பின்னர் மாயமானார். இது தொடர்பாக ஸ்ரீதரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் மணமகன் ஸ்ரீதரனை தேடி கண்டுபிடித்த காவல்துறையினர் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே உள்ள கோவிலில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தனர். தென்காசியில் மகளிர் தன்னுதவி குழுவினரின் பங்களிப்புடன் மாவட்ட அளவிலான பாரம்பரிய உணவுத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நவதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட தோசை, லட்டு, பருப்பு சோறு, அடை, கொழுக்கட்டை உட்பட 650க்கும் மேற்பட்ட வகைகளில் உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. சேலம் அம்மாப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு நடத்தப்பட்டு வந்த நகைக்கடை மூலம் பல்வேறு திட்டங்களை அறிவித்து 100 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்த வழக்கில் நகைக்கடையின் முதன்மை அதிகாரி முருகன், வணிக மேலாளர் சந்தோஷ் ஆகியோரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரிச்சர்ட் சச்சின் என்பவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். அப்போது காவல்துறையினர் முட்டிக்கு கீழே சுட்டதில் காயமடைந்த ரிச்சர்ட் சச்சின் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பஹ்ரைன் நாட்டில் மீன்பிடிக்கச் சென்றபோது மாயமான குமரி மாவட்ட மீனவர்கள் சகாய செல்சோ, ஜார்ஜ் வின்சென்ட் ஆகியோரை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி அவர்களது குடும்பத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கான காரணம் அவருக்கே தெரியவில்லை என காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் சாடியுள்ளார். பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்து வருவதாகவும் அவர் கூறினார். மயிலாடுதுறை நகராட்சியுடன் மன்னம்பந்தல் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலுடன் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். இதேபோல் மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.